Hello students, welcome to our YouTube channel. இந்த வீடியோல SSC and Railway examsல கேட்கக்கூடிய triangle counting ரிலேட்டடான ஷார்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரையாங்கிள் கவுண்டிங்ல நிறைய டைப் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ரையாங்கிள் இருக்கு, நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள் 1 இருக்கு ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஃபிகர்ல நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் கவுண்ட் பண்ணும்போது இது ஒரு ட்ரையாங்கிள் ஓகேங்களா. ஸோ அதாவது ஜஸ்ட் இதை மட்டும் எடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் இது செகண்ட் ட்ரையாங்கிள் ஓகேங்களா. அண்ட் தென் வந்து ஹோலா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லைங்களா. இங்க டோட்டலா இதுல எவ்வளவு ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு, 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது இதுல நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு தான் நமக்கு ஷார்ட் ட்ரிக்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஸ் லைனுக்கு ஆப்போசிட் வேர்டெக்ஸ்ல இருந்து லைன்ஸ் வருது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் வருதுன்னா என்ன பண்ணணும், இதுக்கான ஷார்ட் ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க ஒவ்வொரு ட்ரையாங்கிள்குள்ளேயும் நம்பர் போடுங்க. 1 2 3 4 இப்படின்னு நம்பர் போட்டு நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது, 4 3 7 9 10 டோட்டலா 10 வருது ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து இதுக்குள்ள 10 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ இதுதான் ஷார்ட் ட்ரிக்ஸ் ஓகேங்களா. அதாவது இந்த மாதிரி ஒரு பேஸ் லைனுக்கு ஆப்போசிட் வேர்டெக்ஸ்ல இருந்து இப்படி லைன்ஸ் வருது வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னா உள்ள வந்து இந்த மாதிரி நம்பர் 1 2 3 4ன்னு போட்டு எல்லா நம்பரையும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வருதோ அதுதான் டோட்டல் கவுண்ட் இந்த ட்ரையாங்கிள்குள்ள இருக்கிறது ஓகேங்களா. ஸோ இதுதான் ஷார்ட் ட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க நடுவுல என்ன இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு லைன் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த பேஸ் லைனுக்கு ஆப்போசிட் வேர்டெக்ஸ்ல இருந்து என்ன வருது, ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா. இப்படி ஸ்ட்ரெயிட்டா ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள நம்பர் போடுங்க. 1 2 3 4ன்னு போட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா என்ன வருது, 10 வரும். ஓகே, 10 ட்ரையாங்கிள்ஸ் இந்த லைனை பேஸா வச்சு உங்களுக்கு ஒரு 10 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இங்க ஒரு லைன் இருக்கு. இந்த பேஸ் லைனுக்கு பாத்தீங்கன்னா இதே வேர்டெக்ஸ்ல இருந்து உங்களுக்கு என்ன வருது, ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது, லைன்ஸ் வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கும் அகைன் 1 2 3 4ன்னு நம்பர் போட்டு இது எல்லாமே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா உங்களுக்கு எவ்வளோ வரும், 10 வரும். ஸோ இங்க ஒரு 10 இங்க ஒரு 10 டோட்டலா உங்களுக்கு 20 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும் இந்த ஃபிகர்ல ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிகர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த பேஸ் லைனுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த வேர்டெக்ஸ்ல இருந்து லைன்ஸ் வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. அப்போ நம்பர் போடுங்க. 1 2 3 4 5 6 நம்பர் போட்டுட்டு நெக்ஸ்ட் இது எல்லாமே ஆட் பண்ணும் ஓகேங்களா. இந்த 4 வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா 1 2 3 3 3 6 10 15 இது 21. இதுல டோட்டலா 21 இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ஒரு லைன் இருக்கு. இந்த லைனுக்குமே இந்த வேர்டெக்ஸ்ல இருந்து லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ 1 இது 2 ஆட் பண்ணீங்கன்னா இதுல எவ்வளவு இருக்கு, 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த லைனுக்கு பார்த்தோம்னா இங்க நம்பர் போடுங்க. 1 2 3 4 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு வருது, 10 வருது ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த கிவன் ஃபிகர்ல டோட்டலா எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னா 21 10 அண்ட் 3 இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளோ வருது, 34. டோட்டலா 34 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபிகர்ல பார்க்கலாம். ஸோ இதில் பார்க்கும்போது இந்த லைனுக்கு ஓகேங்களா. ஸோ இந்த பேஸ்க்கு இந்த ஆப்போசிட் வேர்டெக்ஸ்ல இருந்து இப்படி லைன்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ 1 2 இது ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா 3 ட்ரையாங்கிள்ஸ். நெக்ஸ்ட் இந்த பேஸ் லைனுக்கு 1 இது 2 இது ஆட் பண்ணீங்கன்னா 3. நெக்ஸ்ட் இந்த லைனுக்கு 1 2 ஆட் பண்ணீங்கன்னா 3. ஸோ டோட்டலா இந்த ஃபிகர்ல எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும், 9 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் டைப் 2
டைப் 2ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு ஸ்கொயருக்குள்ள ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா அதை எப்படி கவுண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுல நார்மலா கவுண்ட் பண்ணோம்னா எப்படி கவுண்ட் பண்ணணும்னா இங்க 1 2 3 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த லைன் வச்சு இங்க மேல் நோக்கி இங்க வந்து 1 5ம், நெக்ஸ்ட் இங்க வந்து இதே லைனுக்கு இங்க கீழே இது வந்து 6, நெக்ஸ்ட் இது இந்த லைனுக்கு வச்சு இது 7, நெக்ஸ்ட் இந்த லைன்லயே இது 8. ஸோ இந்த மாதிரி இதுல டோட்டலா 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணலாம். இது வந்து நார்மலா கவுண்ட் பண்றது ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்கொயர் பாக்ஸ்க்குள்ள நம்பர் போட்டுக்கோங்க. ஸ்கொயர் பாக்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள்ஸ்க்கு 1 2 3 4ன்னு வந்து நம்பர் போட்டுட்டு 4 × 2 எவ்வளோ 8. இதுதான் 8 ட்ரையாங்கிள்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதே சேம் தான் இந்த ஸ்கொயர் பாக்ஸ்க்கு வரும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் பாக்ஸ்க்குள்ள ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஸ்கொயர் பாக்ஸ்க்குள்ள 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. அப்போ இதில் என்ன பண்ணும் 8 × 2 16 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு டோட்டலா இதுக்குள்ள ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஃபிகருக்கு என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் இங்க வந்து உள்ள இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயர் பாக்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இதை மட்டும் எடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ வரும் 1 2 3 4 5 6 7 8. இதுக்கு மட்டும் 8 × 2 16 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த அவுட்டர்ல இருக்கக்கூடிய ஸ்கொயர் பாக்ஸ் எடுங்க. இந்த ஸ்கொயர் பாக்ஸ்க்கு இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா. ஸோ அப்போ நம்பர் போடுங்க 1 2 ஓகேங்களா. ஸோ இங்கே வரைக்கும் இருக்கு 3 4 5 6 7 8. இங்கே ஒரு 8 ட்ரையாங்கிள்ஸ் இந்த ஸ்கொயர் பாக்ஸ்க்குள்ள இருக்கு இந்த அவுட்டருக்கு. இது ஒரு 8 × 2 16. டோட்டலா 32 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் டைப் 3 ஓகேங்களா. டைப் 3 என்னன்னா 2 ஸ்கொயர் பாக்ஸும் இந்த மாதிரி கம்பைன் ஆயிருக்கும் ஜாயின் ஆயிருக்கும் ஓகேங்களா. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்கொயர் பாக்ஸ்க்குள்ள மட்டும் எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு 4 4 × 2 8 ஒரு 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்கொயர் பாக்ஸ்க்குள்ள வந்து இதுக்குள்ள வந்து ஒரு தனியா ஒரு 8 இருக்குமா 1 2 3 4னா 4 × 2 இதுக்குள்ள ஒரு 8 இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் இந்த மாதிரி காமனா ஒரு லைன் இருக்கு 2 ஸ்கொயர் பாக்ஸையும் ஜாயின் பண்ணுது அப்படின்னா இதுல வந்து எக்ஸ்ட்ரா வந்து ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுதான்னு பார்த்துக்கணும். இப்போ இந்த லைன் காமனா இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த 2 ஸ்கொயர் பாக்ஸோட லைனும் ஓகேங்களா இது 2 கம்பைன் ஆகுதுங்களா. இந்த லைனும் கம்பைன் ஆகுது ஜாயின் ஆயிட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான இங்க ஒரு ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. இது 1. நெக்ஸ்ட் இதே சேம் இங்க பாருங்க இந்த ஒரு லைனு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இங்க ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்க ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. அதாவது இந்த மாதிரி 2 ஸ்கொயர் பாக்ஸ் வந்து கம்பைன் ஆகுதுன்னா இந்த ஒரு காமன் லைனுக்கு 2 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். இந்த காமன் லைனுக்கு 2 ட்ரையாங்கிள். ஸோ இதில் ஒரு 2 டோட்டலாக ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் 18 ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. ட்ரையாங்கிள்ஸ் ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கவுண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும் இங்கே 1 2 3 4 4 × 2 8 இது ஒரு 8 இங்கே ஒரு 8 இங்கே ஒரு 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும் ஓகேங்களா. டோட்டலாக எவ்வளோ வருது இதெல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா 24 ட்ரையாங்கிள்ஸ் வருது ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு காமன் லைன் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இங்கே ஒரு ட்ரையாங்கிளும் இங்கே ஒரு ட்ரையாங்கிளும் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த காமன் லைனுக்கு ஒரு 2 ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு லைன் காமனாக இருக்கா. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அகெயின் உங்களுக்கு இங்கே ஒரு ட்ரையாங்கிளும் நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ட்ரையாங்கிளும் இப்படி ஃபார்ம் ஆகுது.
ஸோ இதில் இந்த காமன் லைனுக்கு ஒரு 2 ட்ரையாங்கிள் ஓகேங்களா. ஸோ இது ஆட் பண்ணலாம், இது ஒரு 4 ட்ரையாங்கிள். டோட்டலாக 28 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது இந்த கிவன் ஃபிகரில் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது இதில் எப்படி கவுண்ட் பண்ணலான்னா, இந்த ஒவ்வொரு ஸ்கொயர் பாக்ஸுக்கும் ஒரு 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குங்களா. ஸோ டோட்டலாக 24 ட்ரையாங்கிள்ஸ். 8 ஆட் பண்ணிங்கன்னா 24 ட்ரையாங்கிள்ஸ். இது ஓகே. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு லைனுக்கும் இந்த மாதிரியான ஒரு காமன் லைனுக்கு இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஃபார்ம் ஆகிருக்கும், 2 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கும். எப்படி, இது ஒரு ட்ரையாங்கிளும் இது ஒரு ட்ரையாங்கிளும் 2 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இங்கே ஒரு காமன் லைன் இருக்குது ஓகேங்களா. இதுக்கு ஒரு 2 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும், இந்த காமன் லைன் தான் இந்த 2 லைனையும் அண்ட் தென் இது இப்படி ஓகேங்களா. இது பேஸ் லைனாக வச்சு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இங்கே ஒரு 4 ட்ரையாங்கிள்ஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இது ஏ, இது பி, இது சி நம்பர் கொடுத்தீங்கன்னா இது 3 ஸ்கொயர் பாக்ஸையும் சேர்த்து இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா. இந்த ஏபிசிங்கிறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள். டோட்டலாக 29 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபிகரில் எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது என்ன பண்ணும், ஒவ்வொரு ஸ்கொயர் பாக்ஸுக்கும் 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒரு 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும், இதில் ஒரு 8, இதில் ஒரு 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். அப்போது 32 டோட்டலாக இதில் ஒரு 32. நெக்ஸ்ட் இந்த ஒரு காமன் லைனுக்கு ஒரு 2 ட்ரையாங்கிள்ஸும் இதுக்கு ஒரு 2 ட்ரையாங்கிள்ஸும் இதுக்கு ஒரு 2 ட்ரையாங்கிள்ஸும் இருக்குது ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ்லேயே இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னு ஓகேங்களா. இப்போது இதில் எவ்வளோ வருது, 6 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது ஓகேங்களா. இந்த காமன் லைனுக்கு 2 ட்ரையாங்கிள்ஸ், 6 ட்ரையாங்கிள்ஸ். நெக்ஸ்ட் இதை தாண்டி வேறு ஏதாவது ட்ரையாங்கிள்ஸ் இருக்கானா, இங்கே பாருங்கள், ஏபிசிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் ஓகேங்களா. ஸோ ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. நெக்ஸ்ட்டு டிஇஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. எஃப்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு ஜி நேம் வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன ட்ரையாங்கிள் இருக்கு, ஏலேருந்து டிஜி ஓகேங்களா. ஏடிஜிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. கவுண்ட் பண்ணிங்கன்னா 32, 6, 38, நெக்ஸ்ட்டு 39, 40, 41 டோட்டலாக 41 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ இப்படி தான் கவுண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ஃபிகரில் இந்த மாதிரி ஒரு ஃபிகர் இருக்கும்போது இதில் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால் இது எப்படி ஈஸியாக கவுண்ட் பண்ணலான்னா, இங்கே உள்ளே இருக்கக்கூடிய ஸ்கொயர்னா இப்படி தான் இருக்கணுங்கிறது கிடையாது ஓகேங்களா. உங்களுக்கு இந்த ஷேப்பில் கூட இருக்கலாம், இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்லேயும் இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதில் நம்பர்ஸ் போடுங்க. இப்போ இதை மட்டும் தான் கவுண்ட் எடுக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த பார்ட்டை மட்டும் தான் கவுண்ட் எடுக்கிறோம். இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்கு. அப்போ 8 × 2 16 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த அவுட்டர் பாக்ஸ் எடுங்க. அவுட்டர் பாக்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபார்ம் ஆகுது, இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுதுங்களா. இதுக்கு அகெயின் நம்பர் போடலாம். அப்போ 1, 2 ஹோலாக தான் 1 ஓகேங்களா. இது ஃபுல்லாக 1, 2, 3, இது 4, 5, 6, 7, 8 நம்பர் போட்டோம்னா இந்த அவுட்டர் பாக்ஸ்க்கு 8 × 2
16 ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு இப்போ இது மட்டும் நமக்கு இருக்கு தனியா, ஓகேங்களா? இந்த பாக்ஸ் மட்டும் இருக்கு. இதை மட்டும் நம்ம தனியா கவுண்ட் பண்ணவே இல்லை. அவுட்டர் பாக்ஸ்ல இருந்து எடுக்கும் போது உங்களுக்கு இங்க இருந்து இந்த சென்டர் வரைக்கும் தான் வந்துச்சு, ஓகேங்களா? இது ஃபுல்லா வந்துச்சு. பட் இது மட்டும் கவுண்ட் பண்ணல. இதுல மட்டும் எவ்வளோ இருக்கும்? 1 2. இது ஆட் பண்ணா இங்க ஒரு 3 இருக்கும். அதே மாதிரியே இதுல இங்க பாத்தீங்கன்னா இங்க 1 + 2, இதுல வந்து ஒரு 3 ட்ரையாங்கிள்ஸ், 1 + 2, ஓகேங்களா? ஸோ இந்த பார்ட் மட்டும் எடுக்கிறோம். இதுல ஒரு 3. நெக்ஸ்ட் இந்த பார்ட்ல மட்டும் 1 + 2 3. ஸோ 3 6 12. இதுல ஒரு 12 இருக்கு. ஆட் பண்ணீங்கன்னா 14 4, ரிமைனிங் 1 4, 44 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ட்ரையாங்கிள் கவுண்டிங்கில் 3 டைப் பார்த்துருக்கோம். ரிமைனிங் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.